தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாள் நைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால காலையில எந்திரிச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். கணிக்கானதுக்கு நைட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னா, பாப்பா, தம்பின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கண்ண மூடி வந்து காட்டினேன். பட் நான் என்ன பண்ணேன், காலையில எழுந்துச்சு பழக்க தோசையில எப்பவும் போல கிச்சனுக்கு தான் நேரா போனேன். அதுக்கப்புறம் மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க இருந்து சாமி கும்பிட்டு, அப்புறம் குளிச்சுட்டு வந்து தீப தூப ஆராதனைலாம் காட்டி சூப்பராவே எனக்கு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கொட்டாங்குச்சில அன்னைக்கு சாம்பிராணி போட்டிருந்தேன்னா, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வீடே கோவில் மாதிரி அவ்வளோ புகை சாம்பிராணி சூப்பரா இருந்துச்சு வாசனை. சரி இங்க போய் முருகனை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பியாச்சு. அப்படியே கையோட சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். பிரசாதம்லாம் ஒண்ணும் பண்ணி வைக்கல. பால் மட்டும் தான் சாமி கும்பிட்டு இருந்தேன். கொங்கனகிரி முருகன் கோயில் தான் போயிருந்தேன். இந்த கோயில் அவ்வளவு சூப்பரா இருக்கும். லைட்டா மலை கோயில் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா மலை கோயில் கிடையாது. அவ்வளவு பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் கோயிலுமே. சரியான கூட்டம். நம்ம எதிர்பார்த்ததை விட செம்ம கூட்டமா தான் இருந்துச்சு. போயிட்டு எப்படியோ சாமி கும்பிட்டு லைன்ல நின்னேன். தம்பி லைன்ல நிக்கும் போதே வாமிட் பண்ணிட்டான். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டல்லாவே இருந்தா சரிக்காம இருந்திருக்கும் போல. ரொம்ப வாந்தி எடுத்துட்டாரு. சார் ரொம்பவே டல்லா தான் இருந்தாரு. வெளியே வந்தோடனே வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அப்புறம் வாங்கி 2 வாய் ஊட்டி விட்டேன். அப்பயுமே அவன் சாப்பிடல, டல்லா தான் இருந்தான். கிளம்பும் போது 12:30க்கு மேல ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு வெஜ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு.